சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தை முற்றுகையிட்டு வடசென்னையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். நம்ம நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம். நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா சுத்தி இது வள்ளலார் நகர் பாலம். இந்த வள்ளலார் நகர் பாலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மின்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட மூலக்குத்திரம் கிட்டத்தட்ட சென்னையில் வடசென்னை பகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் இது. பழைய சென்னையை பொறுத்தளவில் இந்த வடசென்னை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த வள்ளலார் நகர் பாலம் திறந்து விடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் நகர் பாலத்துக்கு முன்னாடி மக்கள் அதிகப்படியான அளவில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மீட்பு பணியை மாநகராட்சி செயலில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்ட களத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் எதுக்காக போராடுறாங்கன்னு. சார், உங்களோட கோரிக்கை என்ன சார்? மழை வெள்ளம் வீட்டு உள்ள ஆளளவு வந்துச்சு. ட்ரைனேஜ் வாட்டரு, கூவாறு தண்ணி எல்லாருமே உள்ள பூச்சி புது எல்லாமே பாம்பு எல்லாமே உள்ள ஒரு பொண்ணு கூட பாம்பு கடிச்சிச்சு. நாங்கள் காலையில் போராட வந்தோம். இன்னும் ஒரு அதிகாரியும் வரல, ஒரு கவுன்சிலர் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க 1013 அப்படிங்கிற தொலைபேசி உதவி எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? எல்லாருமே கால் பண்றோம். அந்த நம்பர் எப்பவுமே பிஸியா தான் இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம்னா அந்த நம்பருக்கு நாங்க அர்ஜென்ட் தான், ரீசார்ஜ் கார்டே எதுவுமே இல்லை. ஆனா அந்த நம்பருக்கு கால் பண்ணா எங்களோட பேலன்ஸ் எல்லாமே போகுது. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தான் அது. டோல் ஃப்ரீ நம்பர்ல என் பேலன்ஸ் கட் பண்ணோம். யார் நம்பரும் வெயிட்டிங்ல போகுது, அதுக்கு 20 ரூபா 30 ரூபா போயிடுது. இந்த பேலன்ஸ் எல்லாமே போகுது. ஆனா எடுக்கவே இல்லை. இதுவரை யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எந்த அதிகாரியும் வரல. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில வடசென்னை அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இப்ப நிக்கக்கூடிய பகுதி வள்ளலார் பகுதியில அதிகமான அளவுல மக்கள் போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான மீட்பு நடவடிக்கையும் இவங்க சைட்ல இருந்து கிடைக்கல அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. மாநகராட்சி அதிகாரிகளோ தேசிய பேரிடர் மீட்பு குழுவோ இவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலங்கிறது இவரோட புகாரா இருக்கு. ஒளிப்பதிவாளர் சுரேஸ்வரன், பிரசாத், நியூஸ் 7 தமிழ்.